ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்கு என்னன்றது சொல்லுங்க. ஏதாவது ஃப்ளட்ல கொஞ்சம் இது பண்ணிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க. இங்க ஃபுல்லாவே ஃப்ளட் ரொம்ப மோசமாயி போச்சு. ஆக்சுவலி எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்பவே மோசமாயிடுச்சு. கரண்ட் இல்ல அது இல்லைன்னுட்டு இந்த வீக் ஃபுல்லாவே என்னோட ஸ்டடி பிளான் வந்து ஒழுங்காவே ஒர்க் ஆகல. ஸோ இந்த வீக் சண்டே வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் படிக்க போறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாவே டைம் பத்தலன்றதை விட என்னால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா மழை ஃப்ளட் கரண்ட் இல்ல அது இதுன்னுட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு கரண்ட் இல்லாம. என்னால சுத்தமாவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி ஆயிப்போச்சு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிட்டு இருந்தீங்களா? என்ன ஆச்சு? உங்க இதுல மழைலாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணி வைக்கல, பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ திருப்பி கண்டினியூ பண்ண போறேன் என்னோட ஸ்டடி பிளான். சண்டே வரைக்கும் நான் என்னோட பிளானை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சேம் வீக்கோட 6th வீக்கோட பிளானை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்க. நீங்க இந்த பிளான் வந்து ஓகே அப்படின்னா அது கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது படிக்க போறீங்க அப்படின்னு பண்ணுங்க. இந்த வீக்குக்கு நான் எப்படிதான் பண்ண போறேன். நான் இது வந்து ஆக்சுவலி நிறைய போன வாட்டி ஏதோ ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தேன். எப்ப இந்த தீபாவளி டைம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த டைம்ல வந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது இது வீட்டுல வேலை இருந்துச்சுன்னு சொல்லி அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி இது நான் எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே இருக்கவே இருக்காது எங்க ஊர்ல மழைலாம். பட் இந்த வாட்டி வந்து அதிகமாவே ஆயிப்போச்சு. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம நாங்க இந்த வாட்டி வந்து நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் படிங்க. நிறைய தடைகள் வரதான் செய்யும். படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. எனக்கும் அந்த மாதிரிதான் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. வந்துச்சுன்றத சொல்றதை விட இப்ப வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. இனிமே இதை விட எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாம் நிறையவே வரும். ஏன்னா எதுவுமே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது கிடையாது. எல்லாமே நம்ம நினைக்கிறத விட எக்ஸ்ட்ரா தாங்க நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. அதே மாதிரி நமக்கு நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கிறது சரி, நம்ம இப்ப எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ சரி, அந்த மாதிரி அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு ஒண்ணுமே பண்ணாமலே இவ்வளவு கிடைக்குது அப்படின்றப்ப பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைச்சுதானே ஆகணும். நமக்குன்றது எங்க இருக்கிறது? ஆஹ் நமக்குன்றத நம்ம தான் எழுதணுன்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நமக்குன்னு இருக்கிறது நமக்கு தான் கிடைக்கும். அந்த 2025ல இருக்க போஸ்டிங் நமக்கு தான். சரியா? எங்கேயும் போயிடாது. நமக்குன்னு இருக்கிறது நமக்கு தான் கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய லஞ்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க். சரியா? அத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காம தானாவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். எல்லாருக்குமே கடவுள் அப்படித்தானே கொடுப்பாரு. சோ படிங்க படிங்க, படிச்சுட்டே இருங்க. எந்த இடத்துலயும் வந்து தோண்டு போய் நின்றாதீங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கு. இது ஒண்ணுதான் நிஜம். சோ இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை அன்னன்னைக்கே பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அத நாளைக்கு யோசிச்சுக்கலாம். சரியா? ஐயோ நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்றத வந்து பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக சொல்றேன். சரியா? வாங்க படிக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.